இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளை நம் வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய மகா பெரிய பேரன்பும் இரக்கமும். இந்த நாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை, கடைசி வார்த்தை. உன் வீட்டாரும் அது இவ்வாறு கூறுகிறது: அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் என்று கூறுகிறது. அருமையானவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதம் ஒரு இல்லத்திற்கு வந்தால் அது எவ்வளவு பெரிய பலன் கொடுக்கிறது என்பதை இந்த இறைவார்த்தையிலே அவர் உபேது ஏதோமுக்கு அவன் வீட்டாருக்கும் இந்த ஆசி வழங்குகிறார். உடன்படிக்கை பேழையை தாவீது மறுபூமிக்கு அழைத்து வரும் பொழுது வழியில் ஒருவன் தேவையற்ற வார்த்தை பேசிய பொழுது அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவனை சாகடிக்கிறார். இதை பார்த்த தாவீது அந்த பேழையை தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு போவதற்கு பயப்படுகிறான். ஆனால் அந்த பேழையை ஒபேது அவனுடைய இல்லத்திலே வைத்து 3 மாதங்கள் அங்கே வைத்து அவன் இறைவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். எனவே அந்த ஒபேதுக்கு ஆண்டவர் இவ்வாறு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒபேது ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் என்று நாம் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வாதமாக இருந்தது. ஒபேதுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய நிலபலன்கள் அவன் எடுத்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறார். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அவன் ஆசீர்வதித்தான். ஏதோ வீட்டு மாத்திரமல்ல, அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய இல்லத்திலே இறைவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் பொழுது நம்மோடு மாத்திரமல்ல, நம்முடைய நிலபலன்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இல்லத்திலே வைத்து அவரை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய இல்லத்திலே நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம் இல்லத்திலே தங்குவார். ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப ஜெபம் இருக்கும் பொழுது ஒபேது இல்லத்திலே 3 மாதம் தங்கியிருந்த கடவுள் நம்முடைய இல்லத்திலே தினமும் தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரம் ஆசீர்வதில்லை, அது தொடர்ந்து சொல்கிறது, ஒபேதுடைய மகன்கள் அவர்களை மாத்திரம் அல்ல, அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே இறைவன் தங்கும் பொழுது நம்மை மாத்திரம் ஆசீர்வதிப்பதல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழங்குவார். ஒருவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவன் இல்லத்திலே அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அன்பு நிலவும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும். அனைத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். எனவே நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களும் ஆண்டவருக்காக
நம் இல்லத்தை தயாரித்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவது நம்முடைய கடமை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இல்லத்தில் அவரை தங்க வைப்பது நம்முடைய தலையாய கடமை. அப்படி தங்க வைக்கும் பொழுது நாம் எடுக்கிற எந்த காரியம் அது வெற்றி பெறும் என்பார்களே. எந்த காரியத்திலும் நாம் ஜெயம் பெற முடியும். எந்த தடையும் இருந்தாலும் ஆண்டவரை நீக்கி நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய அருளால் நிரப்புவார். நம்மை செழிப்போடு வாழ இந்த உலகத்திலே மற்றவர்கள் காணும்பொழுது அவர்கள் ஒவ்வொரு கண்ணிலும் அது அவர்கள் எவ்விதமாக வேதை ஆசீர்வதித்தார் என்று தெரிந்தவுடன் தாவீது வந்து அந்த பேழையை தன் இல்லத்திற்கு எடுத்து செல்கிறான். அதுபோல தான் நம்முடைய இல்லத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே பார்க்கிற நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அவர்கள் இல்லத்திற்கும் கடவுளை கொண்டு போவதற்கு அவர்கள் விரும்புவார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் மக்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு வாழ உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.